ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 76வது நாமா விஷுக்ர பிராணகரண வாராகி வீரிய நந்திதா அப்படின்னு பார்த்தோம். 77வது நாமா காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. இப்போ பார்க்க போகிறோம். காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா அப்படின்னு சொல்கிறார். காமேஸ்வரனோட முகத்தை தரிசித்ததின் விளைவாக கணேசனை தோற்றுவித்தவள் அப்படிங்கிறது இதோட பொருள். இதற்கு கொஞ்சம் பார்க்கலாம். சக்தி சேனைகள்லாம் ஜெயிச்சுட்டே வருது. விசுங்கன், விஷங்கன், விசுக்கரன்லாம் மடிஞ்சு போயிட்டான், தன்னோட பிள்ளைகள்லாம் போயிட்டான்னு பண்டாசுரனுக்கு கோபம் வந்துடுறது. அதனால் என்ன பண்ணுறான், ஒரு எந்திரம் ஒன்று செஞ்சு அதை வச்சு அந்த சக்தி சேனைகளெல்லாம் மயங்கணும், அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எந்திரம் பண்ணுறான். அவன் வந்துட்டோம். அந்த எந்திரத்தை அந்த அம்பாளோட அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு அந்த கோட்டை வாசலில் கொண்டு வைக்கிறான். அவன் அது அம்பாளுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாளாம் அம்பாள், இதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த அம்பாள் காமேஸ்வரோட முகத்தை பார்க்கலாம். எந்திரத்தை முறியடிக்கணும்ட்டுங்கிறதுக்காண்டி அம்பாள் ஒரு சிரிச்சுட்டு காமேஸ்வரன் முகத்தை பார்த்தோன்னே அதை பார்த்ததன் விளைவாக அப்படியே என்ன பண்ணுறாரா கணேசர் தோன்றுறாராம். அன்னை பராசக்தி காமேஸ்வரனான சிவனுடைய முகத்தை பார்த்தாள். அதன் விளைவாக கணேஸ்வரரை அவள் சிருஷ்டித்தாள் என்பதுதான் இதன் பொருள். இதில் என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் எப்போவுமே இரு தத்துவங்களோட கூட்டுறவுனால்தான் இந்த ஜகத்தில் ஜீவர்கள் தோற்றத்துக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். புருஷனும் அந்த இதுவும் சேர்ந்தா தான் வருங்கிறது எல்லாம் தெரியும். அப்படி நாம் வந்த இதில் என்னென்னா, அப்படி வந்த ஜீவர்களில் இப்போ யார் சிறந்த முதல்ல ஜீவன் யாருன்னா கணேசன். அந்த கணேசன் தான் ஓங்கார மூர்த்தி, ஞானத்துக்கு இருப்பிடம் அவர். இப்போ அவரை சரியா புரிஞ்சுட்டோம்னா சிவனும் சக்தியும் நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது இதோட பொருளாக வச்சுக்கலாம். அதாவது உடலும் உயிரும் தெரியும் நம்மளுக்கு. உடலோட உயிர் இருந்தால்தான் அதுக்கு அது ஜீவனுக்கு அப்படியே ஜீவ அமைப்பு அதுதான். இல்லாட்டக்கா அது ஒன்றுமே இல்லாத ஆகிடும். இப்போ உடல் என்னது சக்தியோட அம்சம், சக்தியோட கூறு. உயிர் சிவத்தின் கூறு. இப்போ உயிர் இல்லாவிட்டால் உடல் வெறும் பிணமாக தான் இருக்கும். உடல் இல்லாவிட்டாலும் உயிருக்கு உயிர் இருக்குங்கிறது தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த சிவசக்தியாக இரண்டு ஸ்வரூபங்களும் சேர்ந்து தான் அந்த கணேசமூர்த்தி அப்படிங்கிறதுல இனிது இடம் பெறுகிறார்கள்ங்கிறத இதில் சொல்கிறார். அவ இரண்டு பேரும் சேர்ந்த ஸ்வரூபம் தான் கணேசமூர்த்தியாக வருகிறார். இந்த கணேசனை நாம் அவரை பூஜை பண்ணுறது மூலமாக சிவனையும் நாம் இது பண்ணுறோம். அம்பிகையோட வழிபாடு, இரண்டு பேர் வழிபாடும் கணேசனை வழிபடுவதில் அடங்கி இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல்ல யாருக்கு பூஜை பண்ணுவோம், எதுனாலும் ஒரு பிள்ளையார் சுழி இல்லை ஒரு பிள்ளையாருக்கு ஒரு குட்டு போட்டுட்டு தான் எல்லா காரியத்தையும் ஆரம்பிப்போம். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்கிறா. அதனால பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம எந்த செயலையும் ஆரம்பிக்கிறோம். எந்த பூஜை பண்ணினாலும் முதல்ல கணேச பூஜை அதை செய்துட்டு தான் நம்ம மற்ற பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால நம்ம இதில் முதல்ல பிள்ளையார கணேசனை வழிபட்ட பிறகுதான் மற்ற தேவதைகளை வழிபடணுங்கிறது இதில் உள்ள ஒரு ஐதீகமாக இருக்குது. இப்படிப்பட்ட குமாரன், அதாவது இந்த கணேசனை தோற்றுவித்த அந்த பகவதி தேவி என்ன செய்கிறாளாம், தன்னோட பதிக்கும் பிரபஞ்சத்துக்கும் இனிமையை செய்தவளாக இருக்காளாம். இனிமையாக செய்யப்பட்ட செயல் எப்பொழுதும் இன்பத்தை தான் தருகிறது. பார்வதி புத்திரனாகிய கணேசன் தோன்றின போது அன்னை பராசக்தி பேரானந்தம் அடைந்தாளாம். அது அப்படி சொல்றதுல அதுதான் உண்மை, அதுதான் பொருத்தம் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட காமேஸ்வரனுடைய முகத்தை தரிசித்ததின் விளைவாக
கணேசனை தோற்றுவித்தவள். காமீஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. அடுத்தது மகா கணேச நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா. இந்த மகா கணேசரால அந்த விக்ரம் செய்யறதுக்காண்டி இந்த சக்திகளை சேனைகளை தோற்கடிச்சு அவளை மயங்க வைக்கணும்னு சொல்லப்பட்ட அந்த விக்னம் என்கிற எந்திரம் அதை தூள் தூளாக ஆக்கிடுறாராம் கணேசர் அது அப்படி தூள் தூளாக ஆக்கினதை பார்த்து பரம சந்தோஷம், பரம திருப்தி அடைஞ்சவள். அவள் ஆனந்தம் கொண்டாள் அம்பாள் அதனால இந்த மகா கணேசர்னால இந்த விக்ரம் என்கிற எந்திரம் பழுதுபட்டு போனது அப்படிங்கிறத பார்த்து பரம திருப்தி அடைந்தவள் அம்பாள் அப்படின்னு சொல்றா. இதுல ஒண்ணே ஒண்ணு நம்மளோட வாழ்க்கை தத்துவம் ஒண்ணு இதுல இருக்கு. இந்த நாமால பார்த்தோம்னா மகா கணேசன் அம்பாளோட பெரிய பையன் இல்லையா? அவர் என்னது ஞான ஸ்வரூபி. அப்போ ஜீவர்கள் நம்ம எல்லாருமே அம்பாளுக்கு புதல்வர்கள் புதல்விகள். நாம எல்லாருமே உலகத்துக்கே அவள் ஜனனி. அப்ப நாம எல்லாருமே அவளோட குழந்தைகள். அப்போ இந்த நல்ல அறிவு வச்சுட்டு இருக்கிறவா எல்லாருமே என்ன பண்றாளா, மகா கணபதியோட அம்சம் அப்படின்னு சொல்றா. இந்த கணபதியை மட்டும் அம்பாளோட அறிவு செல்வனா வச்சுட்டோம்னா ஏனைய உயிர்களை நம்ம புறக்கணிக்க கூடாது. அப்போ அறிவு நல்லறிவு படைத்தவர்கள் எல்லாருமே கணேசனோட அம்சங்கள் அப்படிங்கிறா. இப்போ இந்த அறிவு படைத்த உயிர்களுக்கு எல்லாம் முன்மாதிரியா இருப்பவர் கணேசன். அறிவில் சிறந்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவா, வாழ்வை இப்படி நடத்தினால் நம்ம சௌபாக்கியங்களும் பெற்று இன்பமா வாழலாம்ங்கிறத அவ தெரிஞ்சுட்டு அதுபடி வாழ்க்கையே நெறிமுறையை அப்படி அமைச்சுண்டு வாழறா. அப்போ விக்னங்கள் அப்படி இந்த தடைகள் எல்லாம் நம்மளுக்கு வரும். நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது எத்தனையோ கஷ்டங்களை பண்ணிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ அந்த தடைகள்லாம் இருக்கிறதுனா அதெல்லாம் அது இருக்கிறதா இயற்கை, அதுதான் உலக வாழ்க்கை. இந்த தடைகளை எல்லாம் எப்போ நம்ம அதை எப்படி அதை போக்கலாம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு சிந்திச்சு செயலாற்றும் போது நம்மளுடைய அறிவு வளர்ச்சி தானாகவே அதிகமாகிறது. இதை என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்மளுக்கு நம்ம இப்போ நம்ம எல்லா ஜீவர்களுக்கும் என்ன பண்ணுறது, பசிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இது ஒரு விக்னம் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா பசிங்கிறது ஒன்று வந்துட்டான்னா அதுதான் நம்மளுக்கு முதன்மையாக இருக்கும். மற்றது எல்லாம் பசி வந்துட பத்தும் பறந்து போம்னு சொல்கிறா. அப்போ அது ஒரு முதல் விக்னம் அப்படிங்கிறா. இந்த பசியை போக்குறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது செஞ்சாகணும்னு ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம். அப்போது அந்த முயற்சி என்ன செய்கிறது, இந்த பசியை போக்கணும். அப்போ நம்ம எதை செய்கிறது மூலமாக இந்த பசியை போக்கலாம்னு அப்படியே இந்த முனைஞ்சு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது அப்போ அது நம்மளோட அறிவு தன்னை போல வளர்ச்சி ஆகிறது. உணவை எப்படி எங்கிருந்து பெறலாம் அப்படி முதல்ல நம்மளுக்கு எப்படி ஒரு கேள்வி பிறக்கிறது. நம்மளுக்கு இப்போ பசிக்கிறதே, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு என்ன சிந்தனை பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு விடைங்கிறது கிடைக்கிறது. இப்போ அறிவுங்கிற ஆயுதத்தை தான் கையாண்டி விக்னம் அப்படிங்கிற இந்த எதிர்ப்பு ஆயுதத்தை உருவாக்கி அதன் மூலம் நம்ம அந்த விக்னத்தை உடைப்பது, அதை மீளுவது என்பது தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். எல்லாமே ஒரு தடைகள் ஏற்படும் போது அதிலிருந்து நாம் எப்படி மீளலாம்னு நினைக்கும் போது நம்மளோட அறிவு வேலை செஞ்சு அதில் எப்படியெல்லாம் வழிகள்லாம் ஆராயறது இல்லையா. அதனால அப்பேற்பட்ட அந்த ஒவ்வொரு சின்ன தடைகளும் ஒரு விக்னம். அதுலேருந்து மீளறதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்போ நம்மளோட அறிவு வளர்ச்சியினால. அப்போ அந்த தடையை மீறி நம்ம வெளியில் வந்துட்டோம்னா நம்மளுக்கு உடனே அம்மா இந்த தடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். பசி நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சி நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா ஒரு சந்தோஷம் கிடச்சிடும். அதுதான் அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த தடையை மீறும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதே மாதிரி தான் அம்பாளுக்கும் அந்த தடைகள்லாம் நம்ம மீறி செய்கிற செயல்கள் அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குமா. அதனால் அறிவை பயன்படுத்தி வாழ்வில் நம்ம முன்னேற்றம் அடையிறோம் அப்படின்னா
அவள்லாம் அம்பாளுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஊட்டுவிக்கிறார்கள், அதை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற தத்துவம் இதில் இருக்கு. இதான் ஒரு வாழ்க்கை தத்துவம். இதில் ஒரு ஸ்லோகத்துக்குள்ள ஒரு வரி அந்த மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதாங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே கொண்டு வந்துட்டார். அடுத்தது 79வது நாமா பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. அந்த பண்டாசுரன் என்ற பானங்களுக்கு அவன் நிறைய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள்லாம் விடுறான். அதற்கு எதிர்ப்பு பானங்களை பொழிந்தவள். சஸ்திர பிரத்யஸ்திர நிர்முக்த, அவன் எய்த பானங்களை எல்லாம் நிர்மூலம் செய்வதற்காக எதிர்ப்பு பானங்களை பொழிந்தவள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், கதை கழி இதெல்லாம் வச்சு சாக்கும்போது அதெல்லாம் சஸ்திரங்கள்னு பேர். கல், அம்பு இதெல்லாம் வச்சு துப்பாக்கி, குண்டு இவைகள்லாம் புறத்தில் வச்சு பண்ணுறது. இது புறத்தில் சென்று நாசம் செய்யுமா ஆயுதங்களுக்கு அஸ்திரம். கையிலிருந்தே ஒரு இதை அழிவு உண்டாக்கும்னா அது சஸ்திரம். அது புறத்தில் போய் தாக்கி ஒரு இதை ஏற்படுத்தும்னா அது அஸ்திரம். இப்போ அஜ்ஞானம்ங்கிறதா பண்டாசுரன் வச்சுக்குப்போம். இப்போ எல்லா கேடுகளுக்கும் அடிப்படையாக காரணமாக இருக்கிறது என்னது, அஜ்ஞானம் தான். அப்போது நோய் அப்படிங்கிறது வந்துருத்துன்னா அந்த நோயை அது எதனால் நம்மளுக்கு வருதுன்னா அறியாமையினால தான் வருது அப்படிங்கிறார். இந்த வியாதி அப்படிங்கிறது ஒரு சஸ்திரமாக வச்சுண்ட அதை அந்த வியாதியை யார் கிளப்புறாளா, அஜ்ஞானம்ங்கிற பண்டாசுரன் அதை உற்பத்தி பண்ணுறான். அந்த நோயை போக்குவதற்கான உபாயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போவே நம்மளுக்கு கோவிட் வந்தது 19, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம்னு உடனே அதற்கு ஒரு எதிர்ப்பு சக்தி மருந்து கண்டுபிடிச்சா. அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிற அந்த உபாயங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த எண்ணிறந்த நோய் வகைகள் வருது. இதையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணுவதற்காக என்ன பண்ணுறோம், ஒரு உபாயங்களை கண்டுபிடிக்கணும். அதுவும் இயற்கை தாயிலே கிடைக்கிறது. நம்மளுக்கு எல்லாமே ஒரு உபாயங்கள் கிடைக்கிறது. அப்போது நோய்க்கு நம்ம இடம் கொடாமல் இருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை முறை. அந்த நல்ல வாழ்க்கை முறையை எதிர்த்தும் கூட அந்த நோய்கள் நம்ம இப்போவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இப்போ அந்த நோய்களை அகற்றுவதற்கான உபாயங்களை கையாளுதல் பிரதி அஸ்திரம். நம்ம எதிர்ப்பு அஸ்திரம் போடுறோம். அந்த நோய் எடுத்து அதுக்கு ஒரு பிரதி அஸ்திரம் போடுறோம். அப்போ உயிர்கள் அனைத்துக்குமே பிரபஞ்சம் நம்மளுக்கு வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கா. அந்த சத்துருக்களோட ஆக்கிரமிப்பை நம்ம சாமர்த்தியமா சமாளிச்சு அதை முறியடிச்சு அதை போக்குவது தான் பிரத்யஸ்திர பிரயோகம். இப்படி நம்ம அந்த தீங்கை தவிர்ப்பதற்கான முறைகளுமே இயற்கையிலேயே நிறைந்திருக்கிறது. அது அப்போ நம்ம யோசிக்கலாம், அம்பாள் ஏன் முதல்ல தீங்கை உண்டு பண்றா, பிறகு அவைகளை அகற்றுவதற்கான உபாயங்களை ஏன் வழங்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் அவன் நம்ம எல்லாருமே நல்லாவே இருந்துட்டு போகலாமே அப்படின்னு இருக்கலாம். இப்போ தீம்பு அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில் போராட்டம்ங்கிறதே இருக்காது. போராட்டம் இல்லைன்னா நம்மளுக்கு அறிவு அப்படியே மழுங்கி போய் பயிற்சி இல்லாமல் அப்படியே இருப்போம். அந்த பயிற்சி இல்லைட்டேன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதே நமக்கு இருக்காது. அதனால் ஒரு தீங்குங்கிறத கொடுத்து அதற்கு போக்கடிக்கிறதுக்குள்ள ஒரு பிரத்யஸ்திர பிரயோகத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். பார்த்தீங்களா, அந்த தீங்கு இல்லாமல் ஒரு நன்மையே நிறைந்திருக்கும்னா அப்படியே நம்ம முயற்சி இல்லாமல் இந்த தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியே இல்லாமல் இருப்போம். அதனால முன்னேற்றமும் அடைய மாட்டோம். அப்போ தீமைங்கிற சஸ்திரம் வேணும். அந்த தீமையை களைவதற்கு ஒரு பிரத்யஸ்திரம், அதனால அதை கண்டுபிடிக்கணும். இப்படி வேலை செய்யலைன்னா நம்ம உலக வாழ்வியல் நடைமுறையில் நம்மளுக்கு உற்சாகமே இல்லாமல் ஆயிடும். அதனால இந்த இரண்டுத்துக்கும் இடையில் உள்ள அந்த போராட்டத்தின் வாயிலாக அம்பிகை நம்மளை என்ன பண்றா, உயர்நிலைக்கு எடுத்துக்கொண்டு போறா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு அழகான ஒரு தத்துவம் பாருங்க. இதுலயும் எல்லாத்தையும் அம்பாள் அழகா இது பண்ணியிருக்கா. இந்த லலிதாம்பாள் சோபனத்திலேயே இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. பண்டாசுரன் எப்படிப்பட்ட அஸ்திரங்களை எல்லாம் எய்யனா,
அம்பாள் அதை போர்க்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் அஸ்திரங்கள் எழுதினான்ட்டோ, இருட்டு அஸ்திரம், மாயையினால இருட்டுறான், இருட்டினோன்னு சூர்யாஸ்திரம் விடுறான். அப்புறம் வாயு போட்டோடனே வர்ணாஸ்திரம், வியாதி இது பண்ணோடனே அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரயாஸ்திரம். அப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒன்னொன்று. அந்தகாஸ்திரம்னா மிருத்யுஞ்சாஸ்திரம், பிரதியஸ்திரம் அப்படியே விடுறான். சண்டை முண்டனை அனுப்பிச்சோன்னா என்ன பண்ணுறா, அதில் துர்காதேவியை உண்டாக்கி அந்த அசுரனையும் சம்ஹரிக்கிறா. எல்லாரையும் சம்ஹரிச்சிடுறா. ஒவ்வொரு அஸ்திரமும் விட்டு. இதுதான் சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. அவனோட சஸ்திரத்துக்கு பிரதியஸ்திரம் விட்டு அந்த பானங்களை ஏறியவள் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த நாம 80வது நாம கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதி அப்படின்னு சொல்ற. நாராயணனுடைய 10 அவதாரங்களையும் அம்பிகை என்ன பண்றாளா, தன்னுடைய நக கண்களில் இருந்து தோன்றி அப்படி வரும்படி செய்து அதை இது பண்ணுறாள். அதுவும் அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தெரியும் தசாவதாரங்கள்லாம் ஏற்கனவே நிகழ்ந்தவைகள். இனி சில இப்போ இன்னும் வரப்போகிறது கல்கி அவதாரம் மட்டும் வரப்போகிறதுங்கிற சொல்கிறது. ஆனால் இயற்கையோட நடைமுறையை பார்த்தோம்னா அந்த அவதாரங்கள் சதா சர்வகாலமும் இயற்கையில் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறா. அவதாரம்ங்கிற சொல்லு என்ன அர்த்தம்? உயர் நிலையிலிருந்து கீழ் இலக்கி இறங்கி வருதல். சுவாமி பகவான் எங்கே இருக்கார்? மேலே இருக்கார். தீமைகளை அழிக்கிறதுக்காண்டி அவதாரம் எடுத்து கீழே பூலோகத்துக்கு அவதாரம் எடுத்து அந்த தீமைகளை எல்லாம் அழிக்கிறார். அதனால தான் உயர்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இறங்கி வருதல் அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்லலாம். இப்போ முதல்ல அப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். அப்புனா என்னது? ஜலம். அப்போ அதுக்கு மத்ஸ்ய அவதாரம். இந்த 10 அவதாரத்தில் முதலாவது அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். இப்போ நீர் வாழ்வன எல்லாமே மத்ஸ்ய அவதாரம் அப்படிங்கிற. அது எல்லாம் சேர்ந்தாலே அது ஒரு மத்ஸ்ய அவதாரமா. இது இயற்கையில் எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கு இல்லையா? அதனால அப்போ நிகழ்ந்தது இப்பவும் இயற்கை தாயோட செயலை ஒட்டி இருக்கிறதுனால இப்பவும் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது கூர்ம அவதாரம், அது 2வது. ஆமை, இடத்துல என்ன ஒரு சிறப்பு? நீரில் பிறந்து நீரில் வாழ்ந்தாலும் அது என்ன பண்ணோம், அப்பப்போ நிலத்துக்கும் வாழும். நீரிலும் நிலத்திலும் வாழும் ஒரு இது, அந்த சிறப்பு ஆமைக்கு உண்டு. அப்போ நீருக்கு பிறகு உருவெடுத்தது எதுனா நிலம். அப்போ நீரிலே வாழ்ந்திருப்பவைகளை சில நிலத்திலையும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுனால அது இயல்பு. அதனால நீர் நிலம் இரண்டிலும் வாழக்கூடிய ஜந்துக்கள் இருக்கு. இப்பவும் தெரியும் நம்மளுக்கு. ஆமை, நண்டு, தவளை, முதலை இவையெல்லாம் நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். இவைக்கு இந்த எல்லாமே இதுக்கு பொது பெயர் தான் கூர்மம். அப்போ பரிணாமத்துல மீன்களை விட இந்த ஜீவ ஜந்துக்கள் ஒருபடி மேல வந்திருக்கு. இது ஒரு முன்னேற்றத்தோட அறிகுறியா வச்சுக்கலாம். அதனால மத்ஸ்ய அவதாரம் நீரில் தோன்றியது. அடுத்தது நீரிலும் நிலத்திலும் வாழும் கூர்ம அவதாரம். அடுத்தது வராகம், அதாவது பன்றி. அது பன்றி உருவெடுத்தது 3வது அவதாரம். இந்த இதுக்கு என்ன இது ஒத்த முறையா என்ன சொல்லலாம்? எருமை, நீர் யானை, கல்யானை, நீர் நாய், இது எல்லாமே எல்லாமே நிலத்தில் வசிச்சிருந்தாலும் நீர்லேயும் போய் வாழும். சதுப்பு நிலத்திலும் அது வாழக்கூடிய தன்மை உடையது. அப்போ நிலத்தில் வாழ்ந்து சதுப்பு நிலத்திலையும் போய் வாழற இது இருக்குங்கிறதுனால இது அப்படி நிலத்தில் வாழ்ந்து நீரிலும் சதுப்பு நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்றதுனால இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறது. அடுத்தது நரசிம்மம். இது 4வது அவதாரம். நரனும் சிங்கமும் சேர்ந்தது தான் அவதாரம் தான் நரசிம்மம். அப்போ மனிதனும் விலங்கும் ஒன்றுபட்ட உயிர், அதுதான் நரசிம்மம். அப்போ மனுஷத்தன்மையும் விலங்குத்தன்மையும் சேர்ந்துள்ள உயிருக்கு நரசிம்மம் அப்படின்னு சொல்லலாம். நாம் கூட சொல்லுவோம், சில பேருக்கு ரொம்ப கோவம் இது பண்ணால் நரசிம்ம மூர்த்தியாக இருக்கான் அப்படின்பா. அப்போ மக்களில் நிறைய பேர் என்ன சொல்லுவோம், நரசிம்ம மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவள்கிட்ட என்ன இருக்குன்னா விலங்குத்தன்மையும் இருக்குது, மனுஷத்தன்மையும் இருக்கான். அதனால பரிணாமத்தில் மனிதனோட பாங்கு நம்ம நரசிம்ம அவதாரமாகவும் உருவெடுக்க ஆரம்பிச்சோங்கிறது தெரிய வருதுங்கிறா. அடுத்தது வாமன அவதாரம் 5வது. அதுக்கு என்ன அவதாரம்? வாமனம்னா
குட்டையா இருக்கிறது. அப்போ குட்டையா இருக்கக்கூடிய அந்த குட்டை மனிதன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து வாமனம் அப்படின்னா அது என்னன்னா பண்பாட்டு வந்து அடையாத மனிதன். அவன் வந்து புத்தி வந்து என்னதுன்னா குட்டை மனிதனா உருவத்துல மட்டும் இல்ல, குறுகின புத்தி அமைந்தாலும். அதனால தான் பண்பாடுங்கிறது அடையாத மனிதன் தான் இதோட கருத்து வாமனம்ங்கிறது. அவன் என்ன பண்றான், காட்டு மிராண்டி, மனித குரங்கு இதையெல்லாம் வந்து வாமன அவதாரத்தோட சேர்த்துக்கலாம். இப்ப மனிதனோட வடிவம் எடுத்திருந்தா கூட சில பேருக்கு வந்து மனுஷத்தன்மை இல்லாம இருக்கு. அதனால இந்த உயிர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு உயர்நிலைக்கு அவா வரல, அந்த மனித குரங்கு இதெல்லாம். ஆனா மனிதன் வந்து என்ன பண்றான், பண்பாடு அடையாம இருக்கும்போது இந்த நிலையை அடையறான். இப்போ பரசுராமன் அது வந்து 6வது அவதாரம். இதுல மனுஷத்தன்மையெல்லாம் நன்னா இருக்கு. உடல் அமைப்பிலும் உள்ளத்தின் அமைப்பிலும் வந்து இந்த மூர்த்தி வந்து உயர் நிலை பெற்றது தான். ஆனா அவற்றை என்ன இருக்கு, குரோதம், சீற்றம் எல்லாம் வந்து அரசர் குலமே இல்லாம அழியோட அழிக்கணும் அப்படிங்கிற 21 தலைமுறைக்கு சத்திரிய வம்சம் இது பண்ணக்கூடாதுன்னு 21 தலைமுறை இதை அழிச்சார் இல்லையா. அப்போ அந்த குரோதம், சீற்றம், அப்போ அதெல்லாம் ஒரு குறை நிலை, இந்த வடிவத்துல இருக்கிற ஒரு குறை நிலையா எடுத்துக்கலாம். அடுத்தது ராம அவதாரம். ராம அவதாரம் 7வது அவதாரம். தசரத ராமன். இவன் வந்து மனிதர்களில் மிக உயர்ந்தவன், நரோத்தமன், நர உத்தமன், நரர்களில் உத்தமனானவன். அதாவது நிறை மனிதனுக்கு எப்படி இருக்கணுங்கிறத வந்து இந்த ராம அவதாரம் எடுத்துக்காட்டா விளங்குகிறது. அப்போ இந்த இன்னும் உயர்நிலைக்கு போட்டுறான் அவர் வந்து. அப்போ மனிதனா இருந்தால் கூட இப்பேற்பட்ட குணங்கள் இருந்தா அவன் வந்து பரமாத்மா அப்படிங்கிறான். இப்ப 8வது அவதாரமான கிருஷ்ணன்கிட்ட வந்து இந்த நிலை இருக்கு. மனிதனாய் பிறந்தால் கூட பரமாத்மாவா அவன் இருக்கான் அப்படிங்கிறத கிருஷ்ணனோட 8வது அவதாரத்துல நாம பார்க்க முடியாது. இப்படி மகோன்னத நிலையை வந்து நம்ம ஒவ்வொரு நிலையா அடையும் போது அதையே ஒரு அவதாரமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுதான் வந்து 9வது உள்ள அவதாரம். அந்த புத்தர் அந்த அவதாரம் வந்து சொல்றா. எல்லாரும் புத்தரையும் ஒரு அவதாரம் தான் சொல்றா. எல்லாரும் ஒவ்வொரு நிலையில வந்து ஒவ்வொரு படியா கடந்துட்டு வரா. அப்பெல்லாம் அந்த இது எல்லாமே ஒரு பரமனோட அவதாரங்கள்ங்கிறா. இதனால அவ தன்னோட முயற்சினாலேயே பரிபூரணத்தை அடையலாம்ங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கார். அதனால பிரளயத்துல வந்து இப்ப இந்த தோற்றங்கள் அனைத்தும் ஒடுங்கி போயிடும், அனைத்தும் இதாயிடும். இதைத்தான் வந்து கல்கிங்கிற 10வது அவதாரம் வந்து சொல்ல போறது நம்மளுக்கு வந்துட்டு. அன்னை பராசக்தியோட சாநித்தியத்துல இந்த 10 அவதாரங்களும் வந்து சதா சர்வ காலமும் இடம்பெற்று வருகின்றது. அந்த ஜீவ கோடிகளோட தொகை தான் தசாவதாரம். இவை யாவும் வந்து அம்பிகையினுள் அடக்கம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு தத்துவம் பாருங்க இதுல. அப்பேற்பட்ட இதுல வந்து இதுல பார்த்தோம்னா பண்டாசுரன் வதம் பண்ணும்போது ஒவ்வொரு அசுராளா அனுப்புறான். சோமுகன்னு ஒரு அசுராளை அனுப்பிச்சோன்ன அம்பாள் வலங்கை கட்டை விரல்ல உதறினோன்ன மச்சமூர்த்தி வராறான். அடுத்தது வந்து அவர் வந்து எல்லாரையும் இந்த அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறார். அடுத்தது வந்து சக்தி சேனைகளை எல்லாம் அழிக்கணும்ட்டு இந்த சமுத்திரத்தை உருவாக்குறான் பண்டன். உடனே அம்பாள் வந்து வலது கையில உள்ள ஆள்காட்டி விரல் அப்படி உதறினோன்னு அதுலேருந்து கூர்ம அவதாரம் வராறான் மகாவிஷ்ணு. சமுத்திரங்களை எல்லாம் குடித்துடுறாராம். அடுத்தது இரண்யாட்சனை அனுப்புறான். அதுக்கு வந்து வராகமூர்த்தியை அனுப்புறான் அம்பாள் வலக்கை நடுவிரல்லேருந்து. அடுத்தது வந்து எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிடுறா. அப்பேற்பட்ட லக்ஷ்மி வராகமூர்த்தி. அடுத்தது இரண்யகசிபு முதலான அசுரங்களை எல்லாம் இது பண்ணோன்னே பரமேஸ்வரி என்ன பண்றா, வலக்கை பவித்திர விரல்ல அசைக்கிறாளாம். அப்ப நரசிம்மர் வராராம், அவனை சம்ஹாரம் பண்றார். அடுத்தது வந்து அசுர சேனைகள் மகாபலி அப்படின்னு வந்தோடனே உடனே அம்பாள் என்ன பண்றா, வலக்கை சுண்டு விரல்ல சுழட்டினோடனே வாமன மூர்த்தியா மகாவிஷ்ணு வந்து அந்த அசுராலாம் ஜெயிச்ச இது அடிச்சிடுறா அப்படின்னு சொல்றா. அடுத்தது வந்து கார்த்த வீரியார்ஜுனன் இவாளெல்லாம் அந்த ஒவ்வொரு அசுரனா அனுப்பிட்டு இருக்கான். அப்போ இடக்கை கட்டை விரல் இதுலேருந்து பரசுராமன் கையில கோடாலி கொண்டு வந்து அதை அழிச்சிடுற. அடுத்தது ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து இதெல்லாம் வந்து இது பண்ணோடனே தேவி இடக்கை ஆட்காட்டி விரல்லேருந்து என்ன பண்றா, ராமலட்சுமணர் அவனே ராமன் அவ வந்து அம்பெல்லாம் எய்து அவளை எல்லாம் வதம் பண்ணிடுறா. அடுத்தது வானரங்கள் எல்லாம் மலைமலையா குமிச்சிடுறாளாம் அம்பாள் மேல.
அப்போ இடக்கை நடுவிரலில் வந்து அம்பாள் அசைச்சோன்னே அதுலேருந்து பலபத்திரர் வந்து அப்படியே உலகை கலப்பை கொண்டு அப்படியே குரங்குகளை எல்லாம் இது பண்ணுற உக்கிரபாலன் அதுதான் சொல்கிறா. அடுத்தது சிசுபாலன், கம்சன், சகடன், பூதன் இவெல்லாம் பண்டாசுரன் உற்பத்தி பண்ணி அனுப்பினோடனே கிருஷ்ணாவதாரம், பவித்திர விரல், இடக்கை பவித்திர விரல்ல சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு கிருஷ்ணன் எல்லா அவதாரம் வந்து அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிடுறா. இப்போ வந்து கலியுகத்தில் யாரை வரப்போறா இது பண்ண அம்பாள் என்ன பண்ணுறா, இடக்கை சுண்டு வரலன்னா கல்கி அவர் வந்து அதெல்லாம் முரட்டுத்தனமாக அழிச்சிடுறாள் அந்த விளைச்சர்கள் எல்லாம். இதைத்தான் வந்து சொல்கிறா இதில் வந்து இதில் சொல்லும்போது. அடுத்த நாம நம்ம பார்க்கலாம். இப்போ எவ்வளவு அழகான ஒரு இது கிடச்சிருக்கு தசாவதாரத்துக்கு. மனிதனோட இதை பிறப்பு இதை இதுலேருந்தே அழகாக சொல்லியிருக்கா அந்த 10 அவதாரங்களையும். அடுத்தது 81வது அவதாரம் நாமா என்னன்னு பார்த்தோம்னா மகா பாசுபதாஸ்திராக்னி நிர்தக்த சூர சைனிகா அப்படிங்கிறா. மகா பாசுபத அஸ்திராக்னி நிர்தக்த அசுர சைனிகா அப்படின்னு சொல்றா. மகா பாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னதுன்னா பாசுபத அஸ்திரம், மகா பாசுபத அஸ்திரத்தினால அசுர படைகளையெல்லாம் அம்பாள் வந்து அழிச்சிட்டாளாம். அதில் வந்துட்டோம். அதனால நிர்தக்த அசுர சைனிகா, அசுரர்களோட சைனியங்கள் அவ்வளத்தையும் பாசுபத அஸ்திரத்தை செலுத்தி அம்பாள் வந்து நிர்மூலமாக்கிடுறா. அடுத்தது காமேஸ்வரா அஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா அப்படின்னு சொல்றா. என்ன காமேஸ்வர அஸ்திரத்தை அடுத்தது அம்பாள் வந்து பண்டாசுரனை அழிக்கிறதுக்கு காமேஸ்வரனை தியானம் பண்ணினோன்னா காமேஸ்வர அஸ்திரம் கிடைக்கிறது. அந்த அஸ்திரத்தால பண்டாசுரனையும் அவன் நகரத்தையும் ஃபுல்லாக நிர்மூலமாக்கி அழிக்கிறான். பண்டாசுரனோட நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நகரத்துக்கு பெயரு சூன்யம். அந்த சூன்யத்தெல்லாம் சூன்யமாக்கிடுறான். அந்த சூன்யகா பண்டாசுர சூன்யகா, பண்டாசுரனையும் அழிச்சு அவன் நிர்மாணம் செய்து வைத்த அந்த சூன்யங்கிற நகரத்தையும் நிர்மூலமா ஆக்கிடுறா அம்பாள். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா அப்படின்னு சொல்றா. இதைத்தான் வந்து அவ இதுலயும் சொல்றா, சோபனத்திலையும் இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள் வந்து எப்படி எல்லாத்தையும் அனுப்பிச்சு பண்டாசுரோட சைன்யங்கள் எல்லாம் நிர்மூலம் பண்ணினாங்கிறத அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் லலிதா சகசரநாமத்தை போல அப்பேற்பட்ட நாமா, மந்திர சக்தி வாய்ந்த நாமாக்கள் இது. 83வது நாமால என்ன சொல்றாருன்னா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பிரம்மா முதலிய எதனால பிரம்மா உபேந்திரன், பிரம்மோபேந்திரன், உபேந்திரன்கிறது வந்து விஷ்ணுவோட ஒரு பெயர். எதனால அதிதிக்கு பிள்ளையா யார் பிறக்கிறார், வாமன அவதாரம் எடுக்கிறார். அதிதிக்கு பையனா தான் வந்து காஷ்யபர் அதிதிக்கு வந்து வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து உபேந்திரன்கிற பெயர் கிடைக்கிறது. இந்திரனும் வந்து அதிதிக்கு பிறந்தவ, இதனால இந்திரனோடு சகோதரனா எடுக்கிறார். தான் உபேந்திரன்னு பேரு, பெருமாளுக்கு ஒரு பேர் வரும். பிரம்ம உபேந்திர மகேந்திரன், மகேந்திரன்கிறது சிவன். இவர் ஆதி, மகேந்திரன் ஆதினா முதலிய தேவர்கள் எல்லாராலும் அவரால் ஸ்துதிக்கப்பட்டவர். அவர் வந்து தேவ சம்ஸ்துத வைபவா, அப்பேற்பட்ட பெருமையை உடையவள், அவர்களால் நன்றாக துதிக்கப்பட்ட பெருமையை உடையவள். இந்த பண்டாசுரனை அழிச்சோடனே எல்லாரும் அம்பாளை வந்து சோஸ்திரம் பண்றா. அதைத்தான் பிரம்ம உபேந்திர மகேந்திர ஆதி தேவ சம்ஸ்துத வைபவா, பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா 83வது நாமம். அடுத்தது 84வது நாமம் ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதிகி அப்படின்னு சொல்றது. என்ன சொல்றா, சிவனாரோட நெற்றி கண்ணனால சாம்பலாக்கப்பட்ட காமன் மன்மதனுக்கு சஞ்சீவன், சஞ்சீவன்னா மறுபடியும் உயிர் பிழைக்க வைக்கிறது, ஔஷதிகி, சஞ்சீவனுக்கு ஔஷதியா இருக்கக்கூடியவள், அப்பேற்பட்டவள் சஞ்சீவன் ஔஷதிகி. ஹரநேத்ராக்னி, ஹரனோட நேத்திரங்கிற அக்னினால எரிக்கப்பட்ட அந்த காமனுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தவள். அதை தான் சொல்ற ஹரநேத்ராக்னி. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். மன்மதனை
எரிச்சு சாம்பலாக்கினது ரதி தேவி போய் அம்பாள்கிட்ட முறையிடுறா. அதனால அவளோட கண்களுக்கு மட்டும் தெரியறாப்புல காமனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறா. அதனால அவன் அனங்கன், அங்கன் அனங்கன், அங்கங்களை இல்லாதவன், நம்ம கண்களுக்கு தெரியாதவள் ரதிதேவி கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடியவனாக இருக்கும்படி செய்கிறாள் அம்பாள். அதனால காமன், அங்கன், அனங்கன் அப்படின்னு சொல்றது எல்லாமே மன்மதனுக்குரிய சொற்கள். அவனை மீண்டும் உயிர்ப்பிற்று கொண்டு வரா. இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த 84வது நாமா வரைக்கும் பண்டாசுரனோட வதத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாமா பார்த்தோம்னா இது 33, அதாவது 33வது ஸ்லோகத்துல ஒரு முதல் வரியோட இந்த ஸ்லோகம் முடியறது பண்டாசுர வதம். அடுத்தது மந்திர ரூபத்தை பத்தி சொல்ல போற அம்பாளோட மந்திர ரூபம். அது ஒரு 34வது ஸ்லோகம், 33 அது அந்த அரை ஸ்லோகம், இந்த 35ல் ஒரு வரி, அப்போ அது 1, 34, 35 மூன்று இதனால விளக்கப்படுகிறது மந்திர ரூபம் அம்பாளோடது. அதாவது 85லிருந்து 89வது நாமா வரைக்கும் மந்திர ரூபமா இருக்கக்கூடியது. அதை அடுத்த இதுல பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் அழகா இருக்கும். அதையும் நான் கொஞ்சம் விளக்கி சொல்லணுங்கிறதுனால இன்னைக்கு இந்த நாமாவோட முடிச்சுப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.